ஆண்டவருக்கு மகிமை. இன்னைக்கு நம்ம எதை பத்தி சிந்திக்க போறோம் அப்படின்னா, உபவாசம். ஒரு கிறிஸ்தவன் உபவாசிக்க வேண்டுமா, அல்லது உபவாசம் அப்படிங்கிறது நியாயப்பிரமாணத்தோடு மட்டுமே தொடர்புடையதா? உபவாசம் என்று சொன்னால் என்ன? புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்திலே அதனுடைய அளவுகோலோ அர்த்தமோ என்ன? அதை குறித்து தேவனுடைய கிருபையினாலே நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். இப்ப உபவாசம் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் இருக்க அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு கூற்று இருக்கிறது. உபவாசம் அப்படின்னு சொன்னாலே அது நியாயப்பிரமாணத்தினுடைய செய்கை அப்படின்னு சொல்லி ஒரு கூற்று இருக்கு. இப்ப இல்ல கண்டிப்பாக நாம் உபவாசிக்க வேண்டும், புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளும் கண்டிப்பாக உபவாசிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கூற்று இருக்கு. அப்ப நான் நம்புகிறது, விசுவாசிக்கிறது என்ன அப்படின்னா, உபவாசம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின், அதாவது ஒரு ஆன்மீக ஒழுங்கு. ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைக்கு தனிப்பட்ட வாழ்விலே அவன் குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி ஜெபிக்கிறவனா இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக திருவசனத்தை ஆய்வு செய்து சிரத்தையோடு படிக்கிறவனாக, கற்கிறவனாக இருக்க வேண்டும். அதே போல அவன் தன்னைத்தானே பரிசோதனை செய்து கொள்ள, தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கின் முன்னேற்றத்திற்காக இன்னும் தேவனை தேடி அவரோடு நெருங்கி ஜீவித்து ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்கிற தேடலோடு, ஆவலோடு, விருப்பத்தோடு உணவை தவிர்ப்பது, அது உபவாசம் அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப இந்த உபவாசம் என்று சொன்னால் உணவை தவிர்ப்பது மட்டுமா அப்படின்னா கிடையாது. புதிய ஏற்பாட்டில் இதை குறித்து என்ன சொல்கிறது? ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரம். இதுல பவுல் தனக்கு ஏற்பட்ட தன்னுடைய கடந்த கால அனுபவங்களை பட்டியலிடுகிறார். அதுல 27வது வசனத்துல பாருங்க, பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இங்கே நம்ம கவனம் செலுத்த வேண்டிய வார்த்தை என்னன்னா, பசியிலும் உபவாசங்களிலும். அப்ப பசி அப்படிங்கிறது எனக்கு உணவு இல்லாத காரணத்தினால் நான் பசியோடு இருந்தேன். சாப்பிடணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால சாப்பிட முடியல. ஏன் தெரியுமா? எனக்கு உணவு கிடைக்கல, ஆகையினாலே நான் பசியா இருந்தேன். இது பவுலுடைய வாழ்க்கையிலே அனுபவமாக இருந்தது. இப்ப உணவு கிடைத்தும் அந்த உணவை அவர் தவிர்க்கிறார். இது உபவாசம். அப்ப பசியா இருப்பது வேறு, உபவாசிப்பது என்பது வேறு. இது ரெண்டுமே பவுலுடைய வாழ்க்கையிலே என்னவாக இருந்ததுன்னா அனுபவமாக இருந்தது. இன்னும் ஒரு காரியத்தை நீங்களும் கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, உபவாசங்களிலும் அப்படின்னா தொடர்ச்சியாக உபவாசிக்கிறதை இவர் தன்னுடைய வாழ்க்கையின் அங்கமாக கொண்டிருந்தார். அநேக முறை உபவாசிப்பதை இவர் தன்னுடைய வாழ்க்கையின் அங்கமாக கொண்டிருந்தார். நேரடியாக நாம் உபவாசிக்க வேண்டும் அப்படிங்கிற கட்டளை புதிய ஏற்பாட்டிலே இல்லாமல் இருந்தாலும், வரலாறு என்ன சொல்கிறது என்று சொன்னால், பரிசுத்தவான்கள், ஆதி திருச்சபை முற்பிதாக்கள் உபவாசத்தை தங்கள் வாழ்க்கையின் அங்கமாக வைத்திருந்தார்கள். ஆகையினாலே இதை போதனையாக கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு சூழல் இருந்தது. ஒருவேளை நீங்க என்னோடு முரண்படலாம், அது தனி நபர்களை குறித்தது. ஆனால் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின், ஒரு ஆன்மீக ஒழுங்கு என்று வரும் பொழுது தொடர்ச்சியாக ஒரு கிறிஸ்தவன் உபவாசிக்க வேண்டும். உபவாசிப்பதுனா என்ன? உணவை தவிர்ப்பது அல்ல, பசியா இருப்பது அல்ல. உபவாசம் என்பது வேறு ஒரு காரியத்தை ஆண்டவருக்கு முன்பாக நாம் செய்வதை அடையாளப்படுத்துகிறது. இப்ப பழைய ஏற்பாட்டுக்கு போவோமே. பழைய ஏற்பாட்டிலையுமே உணவை தவிர்ப்பது அப்படிங்கிறது உபவாசமா இராது. கவனிங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரத்துல த டெஃபினிஷன் ஆஃப் ஃபாஸ்டிங், உபவாசத்தின் வரையறை ஆண்டவர் சொல்லுகிறார். இது எங்க இருந்து ஆரம்பிக்குது? 58:3 வாசிங்கன்னா, நாங்கள் உபவாசிக்கும் பொழுது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன அப்படின்னு கொஸ்டின் பண்றாங்க. அப்ப இந்த ஜனங்கள் என்ன புரிஞ்சு வச்சுட்டாங்கன்னா, நம்ம உபவாசி ஜெபம் பண்ணோம்னா ஆண்டவர் கேட்பாரு, நம்மளுடைய உபவாசம் தேவனை நம்மை நோக்கி திருப்புகிறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனாக மாற்றாக உபவாசத்தின் அர்த்தம் என்று சொல்லி வேதம் என்ன சொல்கிறதுனா, உபவாசம் நம்மை தேவனிடமாய் திருப்புகிறது. அதுதான் அங்க அர்த்தம். உபவாசம் எப்பயுமே நம்முடைய உபவாசம் தேவனை நம்மை நோக்கி ஈர்ப்பது அல்ல. அது மதம். உன் தவத்தை மெச்சினேன், நீ இவ்வளவு தூரம் சாப்பிடாம இருந்ததுனால அதை மெய் சிலிர்த்து போய் உன் பக்தியை கண்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி உனக்கு முன்பாக தோன்றினேன். அப்படி ஒரு நாள் நம்முடைய தெய்வம் சொல்ல மாட்டார்.
கிறிஸ்தவ ஆன்மீகத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும்னா, உபவாசம் என்பது என்னை தேவனுக்கு நேராக கொண்டு வருகிறது. ஸ்பிரிச்சுவல் அலைன்மெண்ட்டுக்குள்ள நான் வர்றேன். அது வெறும் உணவை தவிர்ப்பது அல்ல. தேவையில்லாத உறவுகளை வெட்டி விடுவதாக இருக்கலாம். என்னுடைய தேவையில்லாத காரியங்கள், உலக காரியங்கள், அல்லது நிறைய என்டர்டைன்மெண்ட், உலகத்தில் இருக்கிற நிறைய கேளிக்கைகள், பொழுதுபோக்குகள் என் நேரத்தை திருடி இருக்கலாம். அதை நான் தேவனுக்கு முன்பாக ஆராய்ந்து அர்ப்பணித்து தீர்மானத்தோடு அதை என்ன பண்ணலாம், என் வாழ்க்கையிலிருந்து விலக்குவதும் உபவாசம் தான். வெறும் உணவை தவிர்ப்பது மாத்திரம் அல்ல, ஒரு வேண்டாத சவகாசம், ஒரு வேண்டாத உறவு, இதை எல்லாத்தையுமே நான் நேரம் எடுத்து தேவனுக்கு பிரசனத்திலே நான் என்னை ஆராய்ந்து பார்த்து தவிர்ப்பது எல்லாமே உபவாசத்தோடு சேர்ந்தது தான். ஆனா பழைய ஏற்பாடுல ஜனங்க இதை எப்படி புரிஞ்சு வச்சிருந்தாங்கன்னா, நான் உபவாசம் கண்டிப்பா கர்த்தர் பாப்பாருன்னு. அதனாலதான் அந்த கேள்வியை கேட்கிறாங்க. நாங்கள் உபவாசித்தும் போது நீர் எங்களை நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீ அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சைகளின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். அப்ப உபவாசம் என்பது நம்முடைய இச்சையை நிறைவேற்றுவதற்காக அல்ல. நான் ஒரு காரியத்தை ஆசைப்படுகிறேன், அதை எனக்கு தேவன் செய்ய வேண்டும் அப்படின்னு நான் என்னுடைய இச்சையை நிறைவேற்றுவதற்காய் விண்ணப்பம் செய்வது அல்ல. அப்ப யாக்கோபின் புஸ்தகத்துல இதை வாசிச்சோம்னா, தகாத விதமாய் விண்ணப்பம் செய்வது அப்படின்னு பிரேயருக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கிறாரு. என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தமாக கடவது என்று சொல்வதுதான் உபவாச ஜெபத்தினுடைய சிறந்த அடையாளம். அப்ப நம்மளுடைய தேவைக்காக ஜெபிக்க கூடாதா? கண்டிப்பாக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரத்தோடு, விண்ணப்பங்களோடு, துதியோடு உங்கள் ஜெபங்களை, கவலை அகற்றி உங்கள் தேவைகளை ஆண்டவருக்குள்ளாக நீங்க சொல்லலாம். அதிலே தவறு அல்ல. ஆனால் என் இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு, என் இலக்குகளை நிறைவேற்றுவதற்கு, என் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக உபவாசம் அல்ல. அவருடைய நோக்கம் என் வாழ்விலே நிறைவேற. அப்ப நீங்க உபவாசிக்கும் பொழுது உங்கள் இச்சையின்படியே நடக்கிறீங்க, உங்க வேலையெல்லாம் கட்டாயமா செய்றீங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. 4வது வசனம், இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தினுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளிலே உபவாசிக்கிறது போல உபவாசியாதிருங்கள். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்கிறதற்கும் தலை வணங்கி நாணலை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய்? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதற்கும். பார்த்தீங்களா, நீங்களும் நானும் அடிக்ஷன்ஸ்ல இருந்தோம்னா அதுல இருந்து வெளியே வரணுமா? அதான் அக்கிரமத்தின் கட்டு. அருமையானவர்களே, நானும் நீங்களும் இருக்கிற யுகம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு டிஜிட்டல் யுகம். நம்மை சுற்றி நவீனங்களால் நாம் நெருக்கப்பட்டிருக்கிறோம். நவீனங்கள் நம்மை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நவீனங்களிலே சிக்கி கொண்டு இருக்கிறோம். அப்ப நம்மை அறியாமே இந்த நவீனமும், நம்மை அறியாமே இந்த தொழில்நுட்பமும் நம்மை கட்டி போட முடியும். அப்படிப்பட்ட கட்டுகளிலிருந்து நான் வெளியே வர வேண்டும். அளவுக்கு அதிகமான சமூக வலைத்தள பயன்பாடு, அதிலிருந்து நான் வெளியே வர வேண்டும். அளவுக்கு அதிகமான செல்போன் பயன்பாடு, அதிலிருந்து நான் வெளியே வர வேண்டும். அளவுக்கு அதிகமான ஸ்கிரீன் டைம், அதிலிருந்து நான் வெளியே வர வேண்டும். இப்படி அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது தான் கர்த்தருடைய பார்வையிலே என்னவாக இருக்கும்? உபவாசமாக இருக்கும். அப்ப வசனம் சொல்லுது, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதற்கும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதற்கும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குவதற்கும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் இதுதான் உபவாசம். ஒருவேளை நீங்க யாரையாவது தொடர்ச்சியாக கட்டுப்படுத்தி இருக்கலாம். ஒருவேளை மற்றவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கின்ற அளவுக்கு மற்றவர்கள் மேல் நீங்கள் கட்டுப்பாடு செய்யலாம். உதாரணமாக, உங்களுடைய மனைவி நிறைய நேரம் ஆண்டவரோடு செலவிடணும், ஜெபம் ஒன்றும் நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் என்னுடைய தேவையை சந்தி, எனக்கு செய்ய வேண்டிய பணிவிடையை செய் அப்படின்னு சொல்லி உங்க மனைவியை என்ன பண்ணலாம், கடவுளை நோக்கி நெருங்கி சேர அவங்களுக்கு நேரமே இல்லாதபடி நீங்க அவர்களை என்ன பண்ணிருக்கலாம், டைட் பண்ணலாம். எப்படி? மனைவியுடைய பொறுப்புகள் அப்படிங்கிற பேர்ல. அப்ப நீங்களும் நானும் உபவாசிக்கும் போது என்ன செய்யணும்னா, அவங்களுக்கு கொஞ்சம் அவங்களே ஃப்ரீ பண்ணி விடுங்க. அவங்களுடைய ஆன்மீக வாழ்வுல உனக்கு நான் டைம் கொடுக்குறேன், நான் கடையில கூட சாப்பிட்டுக்கிறேன், அல்லது நான் எனக்கான தேவைகளை பார்த்துக்கிறேன், நான் பிள்ளைங்களை பார்த்துக்கிறேன். இப்படி இன்னொருத்தங்களை கடவுளுக்கு நேரம் ரிலீஸ் பண்றேன் இல்லையா, அதுவும் உபவாசம். ஒண்ணு என்ன நானே ரிலீஸ் பண்ணிக்கிறதும் உபவாசம், இன்னொருவரை ஆண்டவரை நோக்கி ரிலீஸ் பண்றது இல்லையா, அதுவும் உபவாசம். கவனிங்க, 7வது, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை புசிக்க கொடுக்கிறதும் அல்லது பகிர்ந்து கொடுக்கிறதும். கவனிங்க, சாப்பிடாம இருக்கிறது உபவாசம் இல்லையா,
பசிச்சவனுக்கு சாப்பாடு கொடுக்கறது உபவாசமா? இந்த வேத புஸ்தகத்துக்காக எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும்? கவனிங்க, இது எங்கேயுமே இல்லை. எந்த மதத்திலும் உபவாசத்துக்கு இப்படி ஒரு டெஃபினேஷன் தரவே இல்லை. பசிச்சவனுக்கு ஆகாரம் கொடு, அதுதான் உபவாசம். அப்ப நம்ம உபவாசங்கிற பேர்ல மாற்று மதக்காரர்கள் இருப்பது போலவே விரதம் இருக்கலாம். அது கர்த்தரை அங்கீகரிப்பது அல்ல, அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. அப்ப நல்லா யோசிச்சு பார்க்கணும். பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடு, துரத்துண்ட சிறுமியானவனை வீட்டுல சேர்த்துக்கொள்ளு, வஸ்திரம் இல்லாதவனை கண்டா அவனுக்கு வஸ்திரம் கொடு, ஒரு மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசங்கிறார். இன்னைக்கு கடவுளால் அங்கீகரிக்கப்படும்படி ஒரு உபவாசத்தை நாம் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும், அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். ஆண்டவர் எப்ப திரும்ப நம்ம கூப்பிடும் பொழுது மறு உத்தரவு தருவார்னு பழைய ஏற்பாடு சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கை அவளுக்கு நேராக சரியா இருக்கும் பொழுது, உபவாசிக்கிறதுனால அல்ல, ஆண்டவர் நம் தவத்தை மெச்சி அல்ல. இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், உபவாசத்தினுடைய டெஃபினேஷனை புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாடும் அதை குறித்து என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொண்டால்தான் நாம் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மதம் சொல்லுகிற வஞ்சனையிலே விழாமல் இருப்போம். ரைட். இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா கன்ஃபெஷன். இன்றைக்கு பாவ அறிக்கையே எந்த ஒரு ஆராதனையிலும் பெரும் இடத்தை வகிப்பதில்லை. காரணம், நீ செய்ய போகிற பாவத்தையும் ஆண்டவர் மன்னித்து விட்டார் அப்படிங்கிற போதனை இருக்கிறதுனால பாவத்தை பெரிதுபடுத்துவதே இல்லை. திருச்சபை மக்கள் தங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்படுவதே இல்லை, அல்லது அதற்கு இடம் திருச்சபையிலே அளிக்கப்படுவதே இல்லை. பாவத்தை குறித்த உணர்வு போகும்படி, பாவத்தை குறித்த உறுத்தலே போகும்படி ஜனங்கள் திருச்சபைக்கு வர்றாங்க. அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், இன்றைக்கு பாவத்தை ஆண்டவர் என்னைக்குமே அதை சீரியஸா தான் டீல் பண்றார். பாவம் என்றைக்குமே வஞ்சனை உள்ளது, என்னைக்குமே பாவம் அழிவுக்கு உரியது. தேவன் ஒருபோதும் மாறவில்லை. பழைய ஏற்பாட்டு காலமோ புதிய ஏற்பாட்டு காலமோ பாவம் கொடுமை உள்ளது, வஞ்சனை உள்ளது, மரணத்திற்கு ஏதுவானது. பாவம் சகல விதமான தீமையையும் தனக்குள்ளே விளைவாக கொண்டிருக்கிறது. பாவத்திற்கு கடுமையான விளைவுகள் உண்டு, அதை மறுக்கவே முடியாது. ஆகையினாலே ஆராதனை என்று சொல்லி வந்து விட்டாலும் அங்க பாவ அறிக்கை இருக்கணும். ஜபம்னு வந்துட்டாலும் அங்க பாவ அறிக்கை இருக்கணும். ஆண்டவரை நான் மகிழ்ச்சியோடு தேட போகிறேன்னு சொன்னாலும் கண்டிப்பாக அதனுடைய ஆரம்பம் பாவ அறிக்கையாக தான் இருக்க வேண்டும். 2 மாடலை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். நெகேமியா உபவாசித்தார், அதே போல தானியேல் எப்படி உபவாசித்தார். இவங்க 2 பேருடைய உபவாசத்திலும் முதலிலே இடம்பெறக்கூடியது என்ன தெரியுமா? பாவ அறிக்கை. பாவ அறிக்கைங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சக்கூடாதுன்னா, மல்லிகை கடை லிஸ்ட் மாதிரி நான் செஞ்ச பாவத்தெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு கடவுளுக்கு முன்னாடி போய் அதை வாசிச்சு எனக்கு மன்னியும் அப்படின்னு சொல்றது அல்ல. பாவ அறிக்கை என்பது நான் செய்தது பாவம்தான் அப்படின்னு எந்தவித நிபந்தனையும் இன்றி நான் ஒப்புக்கொள்வது, நான் ஏற்றுக்கொள்வது, நான் அதை அங்கீகரிப்பது. ஆம், பரத்திற்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். sin is not relative. இதற்கு இன்னொருவர் காரணம் அல்ல. பாவம் எனக்குள்ளேயே இருக்கிறது, என் பாவ நிலையை நான் அங்கீகரிக்கிறேன் இல்லையா? அதுதான் பாவ அறிக்கையினுடைய முதலாவது படி. கவனிங்க, இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டேன்னு மறுபடியும் சொல்வது அல்ல பாவ அறிக்கை. இந்த பாவத்தை குறித்து செயல்படுவது, இந்த பாவத்திலிருந்து வெளியே வர முயற்சிப்பது, பாவம் செய்வது, நான் பாவம் யாருக்கு விரோதமாக இழைக்கப்பட்டிருந்ததோ அந்த இழப்பை சரி செய்ய, அந்த இழப்பை ஈடு செய்ய முயற்சிப்பது, இதெல்லாம் பாவ அறிக்கையினோடு சேர்ந்தது. ஒருவேளை நீங்க இதுல முரண்படலாம், ஆனால் புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்துல பாத்தீங்கன்னா இதுதான். எப்பயுமே பாவத்திற்கு விளைவு உண்டு. தேவன் பாவத்தை மன்னிக்கும் பொழுது அந்த பாவம் ஏற்படுத்தின விளைவையும் சேர்த்தே பொறுப்பெடுக்கிறார். அப்ப அதை நம்ம ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. நெகேமியாவின் புஸ்தகத்தை பாருங்க, 1வது அதிகாரத்திலே 5வது வசனத்திலிருந்து நெகேமியா தன் உபவாசித்து என்ன சொல்றாரு பாருங்க. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொண்டிருக்கிறவர்களுக்கும் உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவிகள் கவனித்ததும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், உம்முடைய கட்டளைகளை மீறினோம். 7வது வசனத்துல 8வது வசனத்துல நீங்கள் கட்டளையை மீறினதினால்
நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்று சொன்னபடியே எங்களுக்கு நடந்தது. அப்ப என்னன்னா, தான் இப்பொழுது இருக்கிற நிலைமைக்கு நான் தான் காரணம். என் வாழ்விலே நான் எந்த சூழலை கடந்து போகிறேனோ அந்த சூழ்நிலைக்கு நானே காரணம். நீர் நீதி உள்ளவர் ஐயா. ஆண்டவரே, உம்மிடத்தில் எவ்வளவேனும் குற்றம் இல்லை, உம்மிடத்திலே எவ்வளவேனும் பிழை இல்லை. God is always right அப்படிங்கிறத அங்கீகரிக்கிறேன் இல்லையா? அதுவும் என்னுடைய பாவ அறிக்கையின் இன்னொரு வடிவம். கடவுள் மேல தப்பே இல்லை, கடவுளை நான் நொந்துக்கவே மாட்டேன். ஆண்டவர் கர்த்தர் ஒரு நாளும் தவறு செய்ய முடியாதவர். என் வாழ்விலே நான் நேரிடுகிற எல்லா நெருக்கடிக்கும் அவர் காரணம் அல்ல அப்படிங்கிறத நான் அக்னாலஜ் பண்றேன் இல்லையா? அது என்னுடைய பாவ அறிக்கையின் இன்னொரு பகுதி. அப்ப இங்க பாருங்க, உபவாசித்து அவர் ஜெபிப்பதற்கு முன்பாக பாவத்தை ஒப்புக்கொண்டு அறிக்கை செய்கிறார். அப்ப உபவாச ஜெபத்தினுடைய முதன்மையாக இருக்க வேண்டியது என்னன்னா, வெறும் நம்முடைய தேவை அல்ல, நம்முடைய விண்ணப்பம் அல்ல, நம்முடைய நெருக்கடிகள் அல்ல. உபவாச ஜெபங்களிலே முன்பாக இருக்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே, நான் ஒப்புக்கொள்ளுகிறேன், என்னுடைய வாழ்க்கை உமக்கு பிரியமாக இல்லை, அதை எந்த விதத்திலே உமக்கு பிரியமாக இல்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன், அதற்கு நானே காரணம், அதை குறித்து செயல்பட போகிறேன், அதை குறித்து இன்றைக்கு தீர்மானிக்க போகிறேன், அதற்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அதுதான் பாவ அறிக்கை. உபவாச ஜெபத்தினுடைய துவக்கமே அங்கதான் ஆரம்பிக்குது. அப்ப என்றைக்கு நீங்கள் கடைசியாக உங்களுடைய ஆன்மீக வாழ்வின் தளர்ச்சிக்காகவும் வீழ்ச்சிக்காகவும் துக்கப்பட்டு ஆண்டவரை தேடினீர்கள்? நம்ம யோசிச்சு பார்ப்போம். இன்னொரு வசன பகுதி உங்களுக்கு வாசிக்கிறேன். தானியேலையும் இதே மாதிரி காரியங்கள் வருது பாருங்க. அச்சு பிசங்காமல் 9ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் வாசிக்கிறேன். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடுக்காமல் போனோம். ஆண்டவருடைய வார்த்தையை அலட்சியம் செய்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவருடைய வாழ்க்கைக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு உரிய இடத்தை என் வாழ்க்கையிலே நான் தராதவனா இருப்பேன் என்று சொன்னால் கண்டிப்பாக அது பெரும் பாவம். இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தையினால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேனா? அதனால் ஆளப்படுகிறேனா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய உரிய இடத்தை என் வாழ்விலே கொடுத்திருக்கிறேனா? நம்ம யோசிச்சு பார்ப்போம். அப்ப பாவ அறிக்கை செய்வோம். எதெல்லாம் கர்த்தர் வெறுக்கிறாரோ, பரிசுத்த ஆவியானவர் எதெல்லாம் என் இருதயத்திலே அதை பேசுகிறாரோ, அதை சுட்டி காண்பிக்கிறாரோ, அதையெல்லாம் குறித்து செயல்படுவோம். அதுவே நம்முடைய உபவாசத்தின் துவக்கமாக இருக்கட்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், உபவாசம் என்பது நியாய பிரமாணத்தின் கிரியை அல்ல. நீங்க உபவாசம் போட்டு இறந்தீங்கன்னா அப்படியே பரலோகம் போயிடுவீங்க அப்படின்னு அகஸ்டின் ஜெபக்குமார் மாதிரி நான் போதிக்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். உபவாசத்திலே இறந்து போவதற்கும் ஒருவன் பரலோகம் போவதற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் விசுவாசித்து மனம் திரும்பி மறுபிறப்பு அடையவில்லை என்று சொன்னால் நீங்க பரலோகம் போக முடியாது. உங்களுடைய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதிலே இருக்கிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆனால் உபவாசம் என்பது ரட்சிக்கப்பட்ட மனிதன் செய்ய வேண்டிய ஒரு ஆன்மீக ஒழுங்கு. அது இருந்தால் நல்லது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.